Hi all, this is Shahitha from Unacademy. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 16 and 17க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் தகைசல் தமிழர் அவார்டட் டு தமிழ்நாடு அரசின் முதல் தகைசல் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நல்லக்கண்ணு, ஆப்ஷன் பி வீரமணி, ஆப்ஷன் சி விஸ்வநாதன், ஆப்ஷன் டி சங்கரையா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி சங்கரையா. So why in news? The freedom fighter and veteran Marxist leader who had a career in politics that spanned over 75 years. 75 years of politics la irkaru. So recent தன்னோட 101 வயசுல காலமாகியிருக்கிறார். ஸோ சங்கரையா பற்றி பார்க்கணுன்னா ஹீஸ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த குவிட் இந்தியா மூமெண்ட். ஸோ இவர் குவிட் இந்தியா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா he was the second accused in the மதுரை கான்ஸ்பிரசி கேஸ் in 1946. Okay, so he was the second accused. அடுத்ததாக இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து 1965ல repression against communist பண்ணப்போ he was arrested and lodged in prison for 16 months. சங்கரையா also served as the editor of தி கதிர் அப்படிங்கிற பத்திரிகையோட எடிட்டராக இருந்திருக்காரு. அஃபிஷியல் மவுத்பீஸ் ஆஃப் த ஸ்டேட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்டோட அஃபிஷியல் ஜேர்னலில் எடிட்டராக இருந்திருக்காரு. So Shankaraya was elected to the Tamil Nadu Assembly 1967, 77, 1980. 3 தடவை வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் மெம்பராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு ரீசெண்டாக தகைசல் தமிழர் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதே பெரிய பரிசு என்ன அரசு சார்பில் சுதந்திர போராட்ட வீரருக்கான பென்ஷனை கூட இவர் ஏற்றுக்கொள்ளலை. ஓகேவா? ஸோ 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தகைசல் விருது வந்து இவருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த விருதை கூட பார்த்தீங்கன்னா 25 லட்சத்தை வந்து ஏழைக்கு உதவுங்கள் என்ன திருப்பி கொடுத்துட்டார். ஸோ ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்கை டிரைவ் ஃப்ரம் மவுண்ட் எவரெஸ்ட்? ஸோ ஆப்ஷன் ஏ லான்ஸ் நாயக் மஞ்சு, ஆப்ஷன் பி ஸ்வேதா பர்மர், ஆப்ஷன் சி ஷீதல் மகாஜன், ஆப்ஷன் டி டொரத்தி ஹாஃப்னர். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஷீதல் மகாஜன். ஸோ ஷீதல் மகாஜன் பற்றி பார்க்கலாம். ஷீதல் மகாஜன் இஸ் a well-known Indian skydiver, has achieved a new feat by becoming the first woman in the world to jump off helicopter from the height of 21,500 feet from Mount Everest. So skydive பண்ணியிருக்காங்க from Mount Everest. She was the first woman in the world. ஸோ இது notable. அதுக்கப்புறம் மகாஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஷீ இஸ் 41 அண்ட் ரிசிபியன்ட் ஆஃப் த 4th highest Indian civilian award பத்மஸ்ரீ. Okay, so and a holder of several skydiving records, completed skydiving on the front side of Mount Everest, the highest peak in the world. So skydriveல highest அதாவது 21,500 ஃபீட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் இந்த வேர்ல்டுன்றாங்க. ஸோ அடுத்து வந்து 17th நவம்பரில் ரீசெண்டாக வந்த ஆர்டிக்கல், நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். ஸோ அதை ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், அதாவது அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த கவர்னர் மே, கவர்னருக்கு அண்டர் ஆர்டிகல் 200 கீழே என்னென்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். வித்ஹோல்ட் இஸ் அசன்ட் டு எ பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா? ஸோ ஆப்ஷன் 2 ரிசர்வ் த பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டா? அதாவது கவர்மெண்ட் பாஸ் பண்ண பில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண பில்ல வந்து கன்சிடரேஷன் பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்கு அனுப்புவாரா? 3வது ஆப்ஷன் ரிட்டன் எ பில், அதாவது அதர் தென் மணி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் த அபவ். ஸோ அவருக்கு இந்த 3 பவருமே இருக்கு இந்த ஆர்டிக்கல் கீழே. அதாவது வித்ஹோல்ட் இஸ் அக்சென்ட், ஸோ அவர் வந்து பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணலாம், பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்கும் அனுப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எ பில், ஓகே, அதர் தென் மணி பில்லை தவிர மற்ற பில்லை ஃபார் திருப்பி ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ண சொல்லி லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பலாம். ஸோ இந்த எல்லா பவருமே இந்த ஆர்டிக்கல் கீழே இருக்கு. ஸோ பேப்பரில் வந்து இந்த ஆர்டிக்கலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவு கூறுவது என்னன்னா, ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையால் ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் போது 2 அவைகள் இருந்தால் 2 அவைகளாலும் நிறைவேற்றப்படும் அந்த மசோதா ஆளுநரின் முன் சமர்ப்பிக்கப்படும். ஓகே, ஆளுநர் அந்த மசோதாவை ஏற்பதாக அறிவிக்கலாம், ஸோ அக்செப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒப்புதல் அளிக்காமல் இருக்கலாம்.
இல்லைன்னா வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்கும் அனுப்பலாம். ஒரு மசோதா நிதி மசோதாவாக இல்லாத நிலை, அதாவது அதர் தென் மணி பில்லா இருக்கிற பட்சத்துல ஆளுநரிடம் அந்த மசோதா சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு சட்டப்பேரவை அந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஓகேவா? ஸோ என்று கோரி அவர் தந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். ஸோ திருப்பி மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு வந்து கவர்னர் திருப்பி சட்டசபைக்கு அனுப்பலாம், அல்லது சில திருத்தங்களை கோரி திருப்பி அனுப்பலாம். ஓகேவா? ஸோ அப்படி மசோதா திருப்பி அனுப்பப்படும் போது சட்டப்பேரவை அந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆளுநர் குறிப்பிட்ட திருத்தத்தை செய்தோ செய்யாமலோ சட்டப்பேரவையில் அந்த மசோதா மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் அந்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாதுன்றாங்க. ஸோ வித்தவுட் அவரோட இதுல திருப்பி அனுப்பும் போது ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பும்போது ஸோ அவர் சொன்ன அந்த சேஞ்சஸை செஞ்சோ செய்யாமலோ திருப்பி அனுப்பி வைக்கும் போது ஸோ அதை நிறுத்தி வைக்கிற ரைட்ஸ் வந்து கவர்னருக்கு இல்லைன்னு ஆர்டிகல் 200 சொல்லுது. ஸோ இது ரீசெண்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ அடுத்தது வந்து சைக்ளோன் மிதிலி வாஸ் நேம்டு பை விச் கண்ட்ரி? ஓகேவா? சைக்ளோன் மிதிலி வாஸ் நேம்டு பை விச் கண்ட்ரி? ஆப்ஷன் ஏ இந்தியாவா, ஆப்ஷன் பி மால்தீவ்ஸா, ஆப்ஷன் சி பங்களாதேஷா, ஆப்ஷன் டி தாய்லாண்டா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மால்தீவ்ஸ். ஸோ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஸோ பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ்ன்னு வரும்போது எந்த கண்ட்ரி நேம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இது ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிக்கல், வங்கக்கடலில் இன்று உருவாகியது மிதிலி புயல், தமிழகத்தில் 6 நாட்கள் பலத்த மழைக்கு வாய்ப்பு. அதாவது நவம்பர் 17ஆம் தேதி வந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாலும் தமிழ்நாட்டில் நவம்பர் 17 தேதி முதல் நவம்பர் 22 வரைக்கும் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயல் வந்து மித்திலி என பெயர் சொல்லப்பட்டது. இந்த யாருன்னா மால்தீவ்ஸ் தான் வந்து இதுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கையொட்டி வங்கக்கடலில் வளிமண்டல கிழக்கு உருவாகியுள்ளது. ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரிஸ் நேம் பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம். மால்தீவ்ஸ் பார்த்துக்கங்க. எக்ஸாம் ஓரியன்டா நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஹூ வாஸ் செலக்டட் ஆஸ் நியூ பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ்? மால்தீவ்ஸ்க்கு நியூ பிரசிடென்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க யாரு? ஆப்ஷன் ஏ முகமது சோலி, ஆப்ஷன் பி ஜிஹன் முகமது, ஆப்ஷன் சி முகமது முயிஸ், ஆப்ஷன் டி முகமது அமீன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி முகமது முயிஸ். ஸோ யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு ஸோ நம்மளை வந்து இதில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், கிரண் ரிஜிஜு தான் இதை வந்து இந்தியா சார்பாக ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. ஸோ மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் எலெக்டட் முகமது மிசு. ஓகே, ஸோ இந்த நேம் தெரிஞ்சுங்க. டேக் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஆன் நவம்பர் 17 அட் செரமனி இன் த கேபிட்டல் where India would be represented by கிரண் ரிஜிஜு. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா சார்பாக கிரண் ரிஜிஜு யூனியன் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ண போறாரு அவரோட பதவியேற்புக்கு. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்தியா ஹேஸ் சைன்ட் வித் விச் கண்ட்ரி டு பை இக்லாஎஸ் மிசைல்? ஓகேவா? இக்லாஎஸ் மிசைல் வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரி வாங்க போது. ஸோ பாதுகாப்புக்காக எந்த கண்ட்ரி கூட சைன் பண்ணியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி இஸ்ரேல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா. ஸோ இக்லாஎஸ் மிசைலுங்கிறது இஸ் எ மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மேன்பேட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒய் இன் நியூஸ் இக்லாஎஸ் பற்றி ஏன் நியூஸில் இருக்குன்னா, ரஷ்யா ஹஸ் சைன்ட் எ டீல் டு ப்ரொவைட் இக்லாஎஸ் anti-craft missile to India, authorize the local production of Igla-S under license. ஓகேவா? So India is all set to procure a powerful, நம்மளே வந்து procure பண்ண போறோம் with the help of Russia, aircraft missile from Russia. It tops weapon suppliers, okay, which will help boost defense capabilities improve பண்றதுக்கும். ஸோ நம்மள வந்து நெய்பர் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பாதுகாப்புக்காகவும் இதை வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. ஸோ இக்லாஎஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இக்லாஎஸ்ங்கிறது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மேன்பேட், தட் கேன் பி ஃபயர்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் க்ரூ, ஓகே, டு பிரிங் டவுன் எனிமி கிராஃப்டை வந்து அடிக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்தது இதை பற்றி சொல்லணும்னா த ஹேண்ட் ஹெல்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது கையினாலே ஆப்ரேட் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் பிரிங்கிங் டவுன் எ லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட். ஸோ கொஞ்சம் கீழே பறக்கிற அந்த ஏர்கிராஃப்டை வந்து சுட்டு தள்ளுறதுக்கும் இது யூஸ் ஆகும். கையிலே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. So it can also identify, neutralize air targets such as cruise missiles and drones. Okay,
ஸோ ரீசெண்டான இது ரிலேட்டடான நியூஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாக்லம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து வெப்பன்ஸ் வாங்குறோம் இல்லையா மற்ற கண்ட்ரியில், அதை பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்தால் நம்ம 45% ஆஃப் த இந்தியன் ஆர்ம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க 2018லேருந்து 22. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரான்ஸ் ப்ரொவைடிங் 29%, 45% வந்து நம்மளுக்கு ரஷ்யா ப்ரொவைட் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 11% வந்து நம்மளுக்கு வெப்பன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் எதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 117 இன் த லிஸ்ட் ஆஃப் 129 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் இன்க்ளூசிவ்னஸ் இண்டெக்ஸ் பப்ளிஷ்டு பை, யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ் இண்டெக்ஸ் ஒத்தரிங் அண்ட் பிலாங்கிங் இன்ஸ்டியூட், ஓபிஐ சொல்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, டாப் த ரேங்க். ஸோ 2வது கான்சிக்யூட்டிவ் இயர் இது நியூசிலாந்து டாப்பில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் 3வது பிளேஸில் நெதர்லாண்டு இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரேஸ், ரிலிஜியன், ஜெண்டர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், டிசேபிலிட்டி, அந்த ஜென்ரல் பாப்புலேஷன், அந்த மெஷர்ஸை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது பார்க்கும்போது நம்ம இந்தியா 117 இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது தவிர ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பல இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க்ஸ் பார்க்கலாம். ஸோ இது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் லைக் வந்து குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 45th ரேங்க்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெதர்லாண்ட் டாப்பில் இருக்குது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம 111ல் இருக்கோம். குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 40th பிளேஸில் இருக்குது. சுவிட்சர்லாண்ட் டாப்பில் இருக்குது. வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2023ல பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்க்டு 56, டாப்டு பை சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? அடுத்ததாக சொல்லணும்னா வேர்ல்டு ஃப்ரீஸ்ட் எக்கனாமி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ரேங்க் 2ல ஹாங்காங், சுவிட்சர்லாண்ட் வந்து 3rd பிளேஸில் இருக்குது, 4th பிளேஸில் நியூசிலாந்து, 5th பிளேஸில் யூஎஸ். ஓகே, இதில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரிப்போர்ட்ஸ். ஸோ இதை தவிர ரீசெண்டாக நியூஸில் 16 and 17 டேட்டில் நியூஸ் பேப்பர்ஸில் முக்கியமான ஆர்டிகல்ஸ், நியூஸ் பிட்ஸ் பார்க்கலாம். ஸோ 9th இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் டு பி ஹெல்ட் இன் ஃபரிதாபாத், January 2024. ஓகே, ரோஹித் சர்மா வந்து நவ் ஃபர்ஸ்ட் பேட்மேன் டு ஹிட் 50 சிக்ஸஸ் இன் வேர்ல்டு கப். ஓகேவா? 50 சிக்ஸஸ் இன் வேர்ல்டு கப், இது ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். ஸோ விராட் கோலி, ஓகே, விராட் கோலி வந்து சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி அச்சீவ்டு 50th ODI செஞ்சுரி. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எதுனா 3rd ஹாக்கி இந்தியா சீனியர் உமன் இன்டர் டிபார்ட்மெண்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப். ஓகேவா? உமன் சீனியர் ஹாக்கி 3rd இது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா சிவாஜி ஸ்டேடியம், டெல்லி. அடுத்த கொஸ்டின், சில்கியாரா டனல் விச் வாஸ் இன் த நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ இது ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். ஸோ முதல்ல இது எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட், ஆப்ஷன் பி உத்தரகாண்ட், ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் டி மேகாலயா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். ஓகேவா? ஸோ 40 லேபரர்ஸ் வந்து இதில் ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் எ போர்ஷன் ஆஃப் அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த ஒரு டன்னலில் கொலாப்ஸ் ஆனதுனால எந்த டிஸ்ட்ரிக்ட்னா உத்தரகாஷி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஓகேவா? இந்த டன்னல் இஸ் லொக்கேட்டட் இந்த யமுனாத்ரி நேஷனல் ஹைவேல இருக்கு. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த 40 ஒர்க்கர்ஸ் வந்து இதில் ட்ராப் ஆயிருக்காங்க. இது ரொம்ப அதுக்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு நியர் சில்கியாரா. ஓகேவா? சில்கியாரா டன்னல் சொல்றாங்க. ஸோ இது எந்த ப்ராஜெக்ட் கீழே வருதுன்னா சர்தான் ஹைவே ப்ராஜெக்ட் கீழே வருது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டே ஃபார் டாலரன்ஸ் வந்து November 16 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் பாத் டு பீஸ் அண்ட் ரீகான்சிலேஷன்றாங்க. நேஷனல் பிரஸ் டே November 16 நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்துல பார்த்தீங்கன்னா மீடியா இந்த எரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோட தீம். ஸோ November 17 வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே, அதுக்கப்புறம் November 17 வந்து நேஷனல் எபிலெப்சி டே. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஃபேமஸ் ரைட்டர் சல்மான் ருஷ்டி வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இவர் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் டிஸ்டர்பிங் த பீஸ் அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடம்னா வால்கலாவ் ஹேர்வெல் சென்டர் கொடுத்துருக்கு, மேன்ஹாட்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவர் அவார்ட் வாங்குறது ரொம்ப ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருந்தாங்க. கடைசி நிமிடம் அவர் வந்து
ஸ்டேஜில் எழுந்து போய் வாங்கும்போது தான் இவர் தான் வந்து இந்த அவார்ட் வாங்குறாங்கன்னே தெரிஞ்சது, பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, ரீசன்ட்லி which is the city in India has been named as சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் பை யுனெஸ்கோ? ஓகேவா, எந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க? ஆப்ஷன் ஏ பாலக்காடு, ஆப்ஷன் பி திரிஷூர், ஆப்ஷன் சி கோழிக்கோடு, ஆப்ஷன் டி திருவனந்தபுரம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கோழிக்கோடு. ஓகே, ஸோ ரீசன்ட்லி த யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது யுனெஸ்கோ, கோழிக்கோடை வந்து சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோழிக்கோடு தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இந்த அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 2004 லான்ச் பண்ணியிருக்காங்க. டு கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் டு ப்ரொமோட் ஆப்ரேஷன் அமாங் சிட்டிஸ் தட் ஹேட் ஐடென்டிஃபைட் கிரியேட்டிவிட்டி அஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் ஃபாக்டர் ஃபார் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ எஸ்டிஜி கோலில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோல் 11 கீழே வரும். ஸோ 2004 ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்து நம்ம கோழிக்கோடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கோழிக்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேர்ல்டில் பார்க்கும்போது எடின்பர்க் தான் ஃபஸ்ட்டு சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இது ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. ஸோ தேங்க்யூ. நாளைக்கு வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் இதே டைமிங்கில். தேங்க்யூ.